ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே பாப்பா இருக்குது, இந்த விஷயத்த சீக்கிரமாகவே விஜய்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் சீக்கிரமே அமைய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ராகினியும் இந்த பசுபதியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இந்த காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வாழ வைக்கவே கூடாது, அவங்க எப்போவுமே பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த ராகினியோட திட்டம் பழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே பசுபதி ஒரு வழியாக வெண்ணிலா அவங்க மாமாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க மாமா கிட்ட என்னென்னமோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வெண்ணிலா உயிருக்கு உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கிறது விஜயை மட்டும்தான். விஜய் இல்லாத வாழ்க்கையை வெண்ணிலா நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் கூடவே நீங்கள் சேர்த்து வச்சுருங்க, அதுதான் வெண்ணிலாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பழைய மாதிரியே திரும்பவும் அவங்க கோமா ஸ்டேஜுக்கு, அதாவது பழசை எல்லாத்தையுமே மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட நிலைமை என்னவா இருக்குன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் வெண்ணிலாவை பேசி சமாதானம் செஞ்சு எப்படியாவது விஜய்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக அது ரொம்பவே கிரிட்டிக்கலாக போயிட்டு முடியும். நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். அப்போ தான் வெண்ணிலோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், அவள் மனசுமே ரிலாக்ஸாக இருக்கும். விஜய்யும் வெண்ணிலாவும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அக்கா பொண்ணோட வாழ்க்கை தர நாசம்தான். அவங்க நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த உலகத்தில் எப்படியோ ஒன்று வாழ்ந்துடலாம். திரும்பவும் பழசை மறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் வேணும். இப்படியெல்லாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வெண்ணிலாவை சமாதானப்படுத்தியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்ணிலா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா அவங்க மாமாவை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி விஜயையும் வெண்ணிலாவையும் ஒன்று சேர்த்து வச்சிடணும். காவேரி விஜய் கூட ஒன்று சேர்த்து பார்க்கவே கூடாது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பசுபதி இல்லாத பொல்லாது எல்லாத்தையுமே என்னென்னா சொல்லி, அதாவது வெண்ணிலாவையும் விஜயும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்றதுக்கு எல்லா வழியையுமே இங்கே பசுபதி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலா அவங்க மாமாவுமே யோசிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறதுமே எனக்கு கரெக்டாக தான் தோணுதுங்க. ஆனால் அதான் வெண்ணிலா லவ் பண்ணாங்களே, என்னவோ சொன்னீங்க பேர் விஜய், அவர் என்னை பார்த்துட்டு போனாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். வெண்ணிலாவை நான் ஏமாற்றணும்னு நினைக்கல. ஆனால் அவள் தொலைஞ்சு போயிட்டுருந்தா. நான் அவளை எங்கெல்லாம் தேடினேன், ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை. என்னுடைய சுச்சுவேஷன், எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இப்போது கண்டிப்பாக வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு என்னென்னமோ காரணம் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா கேட்குறாங்க. பசுபதி அந்த ஆள் சும்மா சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணது உண்மைதான், ஆனால் நிரந்தர கல்யாணமெல்லாம் கிடையாது. அக்ரிமெண்ட்டு போட்டு ஒப்பந்தம் போட்டு தான் கல்யாணம் பண்ணது. 1 வருஷத்துக்கு மட்டும்தான், ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கல்யாணம் பண்ணது. எதுக்காகனா என்னவோ அவருக்கு ஒரு சுச்சுவேஷன், அதனால் அக்ரிமெண்ட்டு போட்டு கல்யாணம் பண்ணாங்க. 1 இயர் மட்டும்தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டு. 1 இயர் முடிஞ்சு அந்த பொண்ணு காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் அந்த காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா வெண்ணிலாவையும் விஜயும் ஒன்று சேர்த்து வைக்கலாம். சட்டப்படி வெண்ணிலா பக்கம் தான் எல்லாமே பேசும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, வெண்ணிலா கூட ஏற்கனவே சொன்னாங்க, எங்களுக்கு 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நாங்கள் ரிங்கு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சே நீங்கள் நல்லா காய் நவுத்தலாம். வெண்ணிலாவை விஜய் கூட சேர்த்து வச்சிடலாம். வெண்ணிலாவை நீங்கள் விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெண்ணிலா உயிருக்கே ஆபத்து வரும் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறதாங்க கரெக்டாக இருக்குது. விஜய்கிட்டேருந்து வெண்ணிலாவை பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு தோணுது. அப்படியே பிரித்து கொண்டு வந்தாலும் வெண்ணிலா பழைய மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா என்ன பண்ணுறது? பழசெல்லாம் மறந்துட்டா அதுக்கப்புறம் அவள் சுயநினைவே இல்லாமல் இருப்பாளே. ஒருத்தர் அவங்க கூடவே இருக்கணும் போல். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது வெண்ணிலாவையும் விஜயையும் ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா அவங்க மாமாவும் பசுபதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிளம்பிடுறாங்க. அப்பாடி ஒரு வேலையை நல்லா கச்சிதமாக செஞ்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். இந்த காவேரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் விஜய் கூட ஒன்று சேரவே மாட்டா, சேரவும் நம்ம விட மாட்டோம். சரி சரி, இந்த சந்தோஷமான விஷயத்த ராகினிக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே ராகினி ஃபோனை பார்க்குறாங்க. அப்பா தான் கால் பண்ணுறாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே பசுபதி இருந்துட்டு, ராகினி உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்து பேசியாச்சு. அவருமே நம்ம போட்ட வலையில் சிக்கிட்டாரு. விஜய்யும் காவேரியும் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. எப்படியாவது அவங்க மாமா வெண்ணிலாவையும் விஜயையும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க. அந்த வீட்டை விட்டு வெண்ணிலா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே ராகினி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்கப்பா, எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் வந்து நினச்ச காரியத்தை முடிப்பீங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா ராகினி, நீ சந்தோஷமாக இருந்தால் சரி, உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே இந்த அப்பனோட வேலை. சரிப்பா, இனி அந்த காவேரி இந்த வீட்டு பக்கம் காலடியே எடுத்து வைக்க மாட்டா, அதுக்கான வேலையை நான் கச்சிதமாக செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ராகினியுமே சரிங்கப்பா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு இங்கே காவேரி கிட்ட கேட்குறாங்க. ஏண்டி காவேரி, அதுதான் உன் அம்மா உன் புருஷன் கூட போயிட்டு ஒன்று சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டால, அதுக்கப்புறமும் ஏண்டி நீ உங்கள் வீட்டுக்கு போகாமல் இருக்க? உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த விஜய் தம்பி கூட வாழ்கிற வழியை பாரு. எனக்கு என்னமோ அந்த விஜய் தம்பியை பார்த்தா ரொம்ப நல்ல தம்பி மாதிரி தான் தோணுது. அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உனக்கு என்னடி கஷ்டம்? அந்த தம்பியுமே உன்னை தேடி தேடி தான் வராரு. அதுக்கப்புறம் உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம குமரனோட அம்மா கேட்குறாங்க. காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அத்தை எனக்குள்ள பிரச்சனை வேற. நான் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதில் பிரச்சனையே கிடையாது. வெண்ணிலா தான் எனக்கு பிரச்சனை. அவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் ஏன் இருக்க போகிறேன்? என் விஜய் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன். அது மட்டும் இல்லாமல் விசேஷமாலாம் எனக்குள்ளே நடந்திருக்கு. எனக்கு பாப்பா பிறக்க போகுது. அந்த விஷயத்த கூட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். என்ன பண்ணுறது? எல்லாமே சரியாயிடும்ன்ட்டு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இங்கே குமரனோட அம்மா இருந்துட்டு, என்ன காவேரி, நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னுமே பேசாமல் அமைதியாக இருக்க? என்ன உன் புருஷன் கூட போயிட்டு வாழ்கிற வழியை பார்க்க மாட்டியா? நீ இங்கேயே இந்த வீட்லேயே அம்மா வீட்லேயே குப்பை கொட்டிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை உங்களுக்கு அந்த பிரச்சனையே தேவையில்ல அத்தை, நான் அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கணும், எப்படி டீல் பண்ணணும், எப்போ போயிட்டு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ட்டு எனக்கு தெரியும். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம குமரனோட அம்மா இருந்துட்டு, ஏன் காவேரி இப்படி பண்ணுற? உனக்கு உன் அப்பனும் இல்லை. அவன் இருந்திருந்தா ஏதாவது புத்திமதி சொல்லி உன்னை உங்கள் வீட்டுக்கு வாழ அனுப்பியிருப்பான். உன் அம்மாவுக்கும் அந்த அந்த அளவுக்கு ஒரு நல்ல எண்ணமே இல்லை. புள்ள போயிட்டு பொழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னால் மட்டும் நான் என்ன அவளை கையிலேயே பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா. நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீ இந்த வீட்லேயே உட்காண்ட்ருக்க. அதான் நானாச்சும் சொல்லி உன்னை உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன். நீயும் இப்படி பேசுகிற. ஆமாம், எப்போ தாண்டி உன் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழுவ? நல்ல செய்தி நீ எப்போ தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நல்ல செய்தியெல்லாம் வந்தாச்சு, இன்னும் என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், அம்பட்டு தான் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் வந்து என்னை நினச்சாலும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. எனக்கு வேலை இருக்குது. நான் போயிட்டு எக்ஸிபிஷனில் கடை போகிறதுக்கான வேலையை பார்க்குறேன். அங்கே என்னை வர சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிவிட்டு எப்போ கடை போகிறது அப்படின்னெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து ஸ்கூட்டியில் போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம விஜய் வந்து வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்து பேசியாச்சு. எப்படியும் வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போயிடுவா. போன அடுத்த செகண்டே காவேரியை போயிட்டு அள்ளிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது காவேரி வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு இடத்துக்கு, அதாவது அங்கே கடை போகிறதுக்காக அங்கே பேச போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா விஜய் இருக்கார். விஜயை பார்த்துட்டு இங்கே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏங்க நீங்கள் எப்போங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து காவேரி
உனக்கு எங்கள் கடை போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம காவேரி வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போவே எனக்கு என்னமோ சந்தேகமாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் நாள் வந்து நான் கேட்டேன், ஆனால் எதுவுமே ஆப்ஷனில் இல்லை, எல்லாமே புக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்பவும் அவங்களா ஃபோன் போட்டு கூப்பிடுறாங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே யோசித்தேன். ஆனால் இது உங்கள் வேலைன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காவேரி, நீ விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடை போட்டுக்கலாம். உங்களோட அப்பளம் பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் உடனே நம்ம காவேரி வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாருமே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி விஜயவே ரொமான்ஸாக பார்க்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி சுற்றி முற்றி பார்க்குற, அது மட்டும் இல்லாமல் என்னை ஒரு மார்க்கமாகவே பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடி என் கூட இப்போவே நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு தோணுதா? எனக்கும் அப்படி தான் இருக்குது. நீ தான் வரமாட்டேங்கிறியே. நீ சொன்னதை எல்லாத்தையுமே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன். பாதி வேலை முடிஞ்சிடுச்சு, அதாவது பாதி கிணற தாண்டிட்டேன், இன்னும் பாதி கிணறு இருக்குது. வெண்ணிலா அவங்க மாமா வந்தாருன்னா வெண்ணிலாவை அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னா அந்த பாதி கிணறையும் தாண்டிடுவேன். அதுக்கப்புறம் என்ன, உன்னை வந்து அழகாக அப்படியே தூக்கிக்கிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏங்க இந்த விஷயமெல்லாம் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அதாவது ஆசையாக இருக்குங்க. வெண்ணிலா போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல நல்ல விஷயமெல்லாம் நடக்குங்க. உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லாமவே வச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் நீங்கள் அமைய மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா சுச்சுவேஷன் எப்படியோ ஒன்று இருந்துட்டு போகுது. நீ அந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம், நீ தான் சொல்லாமல் அடம் பிடிக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஃபீலிங்காக ஆகிடுது, ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது, இப்போ வரைக்குமே இவருக்கு நான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி என்ன பண்ணுற, இங்கே யாராவது வரப்போகிறாங்க, பப்ளிக் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் பார்த்துட்டேன், யாரும் இல்லை, எனக்கு என்னமோ உங்கள் நெஞ்சில் சாஞ்சிக்கணும் போல் இருந்தது, அதனால தான் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் காவேரி, எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, என்னமோ கேட்கணும்னு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இல்லை காவேரி, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு வழியாக சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே போயிட்டு எக்ஸிபிஷனில் கடை போகிறதுக்கான எல்லாமே, அதாவது என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, எக்ஸிபிஷனில் எப்படியாவது அப்பள கடையை போட்டு டெவலப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டேன். ஆனால் இவங்க எங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்களோட அப்பள பிஸ்னஸை ரொம்பவே பெரிய லெவலில் நடத்த போகிறேன். அது பெரிய கம்பெனி வைக்கிற அளவுக்கு கூட நான் அதை வந்து கொண்டு வர போகிறேங்க. இதனால் நிறைய நான் லாபத்தெல்லாம் பார்க்கணும், எங்கள் வீட்டை எப்படியாவது மேலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கு துணையாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நம்ம ஐஸ்கிரீம் ஷாப் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு, சரி காவேரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சரி காவேரி, நான் அங்கே தாத்தா பாட்டியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டியை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. தாத்தா பாட்டிக்குமே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன், அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே அதாவது எப்படா வெண்ணிலாவை வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமாவை தான் இந்த பசுபதி திசை திருப்பி விட்டுட்டாருன்னே சொல்லலாம். இப்போது நம்ம வெண்ணிலா அவங்க மாமாவுக்கு விஜயை விட்டு வெண்ணிலாவை பிரிக்கக்கூடாது, அவங்க 2 பேரையும் எப்படியாவது ஒன்று சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.
அதனால் இங்கே விஜய் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. வெண்ணிலா வந்து விஜய் வீட்டை விட்டு போகிறது கிடையாது. வெண்ணிலா அவங்க மாமா பெரிய போராட்டமே பண்ண போகிறாங்கன்னே சொல்லலாம். இங்கே தாத்தா பாட்டி நம்ம விஜய்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. வெண்ணிலா அவங்க மாமா வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து இந்த வீட்டில் வந்து வாழுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா நமக்கு எக்ஸிபிஷனில் கடை போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். குழந்தைங்க நிறைய பேர் வருவாங்க. நம்ம அதாவது பொருள் வந்து தரமாக இருக்கணுமா, அப்போ தான் குழந்தைங்கள்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடுவாங்கள்ல, அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும்ல. நம்ம பண்ணுற அப்பளத்தினால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா, அவங்க எத்தனையோ டைம் சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உனக்கே தெரியும்ல நம்ம அப்பளத்தில் போய் என்ன பிரச்சனை வந்துட போகுது. நம்ம ரொம்பவே சுத்தமாகவும் நல்லா தானே செய்கிறோம், ஆரோக்கியமாக இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு, என்ன காவேரி, நீ நினச்ச மாதிரியே எப்படியோ கடை போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நீ நினச்ச மாதிரி அப்பளம் பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு வந்துடுவோம் போலவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, ஆமாம், நான் கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி இந்த அப்பளம் பிஸ்னஸில் நிறைய லாபம் பார்க்க போகிறேன். அதில் உனக்கு பட்டு புடவையும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி காவேரி, எனக்கு எதுவும் வேணாம். நீங்கள் சம்பாதிச்சு ஏதோ உங்கள் செலவை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏதோ எனக்கு ஒரு வாய் கஞ்சி கொடுக்குறீங்க, சாப்பிட்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்க போகிறேன். எனக்கு எதுக்கு பட்டு புடவெல்லாம், இருக்கிற புடவையே கட்டாமல் உட்காண்ட்ருக்கெல்லாம் பீரோவில் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நிறைய லாபம் பார்ப்பேன். அதில் ஒரு 2000 ரூபா கொடுத்து உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்க முடியாதா? நான் பண்ணுறேன் பாட்டி, நீங்களாம் வேண்டானே சொல்லக்கூடாது. என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து ரொம்பவே பாசமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பாட்டிமாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறவ இந்த காவேரி. யாருக்குமே கெட்டதே நினைக்க மாட்டா, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா. ஆனால் இவளுக்கு இப்படி ஒரு நல்ல குணம் வாய்ச்சவளுக்கு புருஷன் நல்லா வாய்க்கலையே. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்களே. கடவுளே, அப்பா முருகா, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து காவேரியும் கங்கா மாதிரி மாசமாகணும். அவள் ஒரு குடும்பமாக குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணி விஜய் கூட வெண்ணிலாவை வந்து சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவங்க மாமா போகிறப்பவே, அதாவது நம்ம விஜய் வீட்டுக்கு போகிறப்பவே மீடியாக்காரங்களோட போகிறாங்க. மீடியாக்காரங்களோட வந்ததுமே இங்கே உள்ளே வந்து விஜய் இருக்காங்க, வெண்ணிலாவுமே இருக்காங்க. விஜய் வந்து எதுக்காக இந்த மீடியாக்காரங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வெண்ணிலா வந்து அவங்க மாமாவை பார்த்ததுமே போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்க, வெண்ணிலா நான் நல்லாதாம்மா இருக்கேன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா இருக்கல்ல, நீ உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மாமா, இங்கே பாருமா, நீ விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா, இல்லை விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீ விட்டு கொடுத்துட்டு வந்துடுவியா? இது 2த்துக்கு மட்டும் எனக்கு கரெக்டாக ஒரு பதில் சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, என்னால் விஜயை வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. விஜய் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போய் தான் நான் ஒரு திட்டத்தோடு வந்திருக்கேன். விஜயை உங்ககிட்ட சேர்த்து வைக்க போகிறேன். இப்போது நீ ஒரே விஷயந்தான் செய்யணும். மீடியாக்காரங்க முன்னாடி உனக்கு விஜய் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே சமயம் உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்க்காக நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் மாமா, எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் விஜய் இருந்துட்டு, என்னங்க நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெண்ணிலாவை ஏதாவது பேசி சமாதானம் செஞ்சு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே சொன்னீங்க, ஏங்க இப்போ நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வேறு ப்ரெஸ்காரங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியாக்காரங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க, உங்கள் கூட தான் வந்தாங்க, நீங்கள் எதுக்காக இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க.
அதாவது வெளியே இருக்காங்க. இங்கே நம்ம விஜய், வெண்ணிலா, நம்ம வெண்ணிலா அவங்க மாமா 3 பேருமே வீட்டுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீடியாக்காரங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வெண்ணிலா அவங்க மாமா உள்ளே வந்திருப்பாங்க. இங்கே நம்ம விஜய் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இவங்க எதுக்காக இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க? ஒருவேளை வெண்ணிலாவை நம்ம கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளானரும் வந்துட்டாங்களா? எப்படி நம்மக்கிட்ட வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறத தானே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்கள் மனசு மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்க்கு வந்து பயங்கர கேள்வி. இங்கே வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தம்பி, நல்ல விதமாக சொல்கிறேன், நீங்கள் வெண்ணிலாவே கல்யாணம் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா இதே வீட்டில் இருக்கணும். வெண்ணிலா மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. வெண்ணிலாவை உங்ககிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? வெண்ணிலாவோட உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் அவளுக்கு மனசுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவள் அப்படி தான் இருப்பாள். இப்போ நான் கேட்டப்போ கூட விஜய் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, விஜய் கூட தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டா. இவளை நீங்கள் கைவிட்றாதீங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்னங்க நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்னுடைய சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு தானே வந்தேன். நீங்களுமே புரிஞ்சுக்க தானே செஞ்சீங்க. அப்புறம் எப்படிங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? வேறு என்ன பண்ணுறது தம்பி? என் அக்கா பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவள் என்ன ஆசைப்பட்றாளோ அதுதான் நடக்கணும். அவளுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. உங்களை அவள் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கா. அதாவது உங்கள் சித்தப்பாவால் தானே வெண்ணிலா குடும்பத்துக்கே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் என் அக்காவும் என் அக்கா வீட்டுக்காரும் இறந்து போயிட்டாங்க. ஏதோ வெண்ணிலா தான் உயிரோடு வந்திருக்கா. அந்த ஆக்சிடெண்ட்டில் இவளுக்கு பழசு எல்லாத்தையுமே மறந்து போச்சு. அதுக்காக அவள் என்ன பண்ண முடியும்? அவள் உங்களை தான் இப்போ வரைக்கும் உயிருக்கு உயிராக நேசிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்களுமே அவளை லவ் பண்ணிங்கல்ல, அப்புறம் எப்படி தம்பி நீங்கள் மனசு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும். எப்படியாவது வெண்ணிலா வந்துடுவா, வெண்ணிலாவுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவளை நம்ம உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருந்தோமே, அவள் எப்படியாவது வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கணும். இல்லை ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷமாவது வெயிட் பண்ணியிருக்கணும். நடுவில் 1 வருஷம் தானே, இந்த 1 வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு கல்யாணம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா அவங்க மாமா வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க. இங்கே விஜய்க்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது. ஏங்க எதுக்காகவும் இப்படி பேசுகிறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போனது. உங்ககிட்ட நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டேன். அவளுக்காக நான் வெயிட் பண்ணேங்க, அவங்க கிடைக்கல. ஆனால் என்னுடைய வீட்டு சுச்சுவேஷன்னால எனக்கு யதார்த்தமாக கல்யாணம் நடந்துருச்சு, நானே பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் என் பொண்டாட்டியும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொன்னேன் இல்லைங்க. ஏங்க நீங்களும் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க? வெண்ணிலாவை பேசி சமாதானம் செஞ்சு உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தேன். வெண்ணிலாவுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறேங்க. அவள் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே நான் பண்ணுறேன். அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாலுமே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏங்க என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க? எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலா அவங்க மாமா இருந்துட்டு, தம்பி நான் உனக்கு நல்ல விதமாக எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். நீ புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. இப்போது வெண்ணிலாவுக்கு ஒரு நியாயத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே ப்ரெஸ்காரன் முன்னாடி நிற்கிறாங்க. இங்கே விஜய்க்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. ஏங்க நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்காரன் முன்னாடி அதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என் பக்கத்தில் இருக்கிறது என் அக்கா பொண்ணு வெண்ணிலா. இவர் பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் கம்பெனியோட முதலாளி. ஒரு 2-3 கம்பெனியாவது இருக்கும். பெரிய பணக்கார குடும்பம். என் அக்கா பொண்ணும் இவரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷத்தில் அதாவது வெண்ணிலாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவள் பழசெல்லாம் மறந்துட்டா. அந்த ஒரு இடையில் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடியே வெண்ணிலாவுக்கும் இந்த விஜய் தம்பிக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஆனால் இப்போது என் அக்கா பொண்ணு வெண்ணிலாவை ஏமாற்ற பார்க்குறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என் அக்கா பொண்ணு வெண்ணிலாவுக்கு நீதி நியாயம் கிடைச்சே ஆகணும். நீங்கள் தான் என் அக்கா பொண்ணு வெண்ணிலாவுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவை ப்ரெஸ்காரங்க கேட்குறாங்க, உங்கள் மாமா சொல்கிறதெல்லாம் உண்மைங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவர் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. எனக்கு விஜய் வேணும். விஜய் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. எனக்கு விஜய் வேணுங்க, ப்ளீஸுங்க. எப்படியாவது விஜய்கிட்ட பேசி ஏதாவது பண்ணி என்னை விஜய் கூட ஒன்று சேர்த்து வச்சுருங்க. இந்த வீட்டை விட்டு என்னை துரத்தணும்னு பார்க்குறாரு. இந்த வீட்டை விட்டு நான் கண்டிப்பாக போக மாட்டேங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா மனசுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே ப்ரெஸ்கார் முன்னாடி சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது.
இங்கே பாரு வெண்ணிலா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, உன் கழுத்தில் நான் எப்போ தாலி கட்டினேன், இங்கே பாருங்கள் எல்லாரும் போங்க, நீங்கள் யாருமே வீடியோ எடுக்காதீங்க, கேமராவை ஆஃப் பண்ணுங்கள், எனக்கு நடந்தது ஒரே ஒரு கல்யாணம் தான், அது என் பொண்டாட்டி காவேரி கழுத்தில் மட்டும்தான் நான் தாலி கட்டினேன், என் பொண்டாட்டி பேர் காவேரி, அவளை தவிர நான் வேறு யாருமே கல்யாணம் பண்ணல, நடந்தது ஒரே கல்யாணம் தான், இந்த வெண்ணிலா பொய் சொல்கிறா, என் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக இப்படியெல்லாம் ப்ரெஸ்காரங்க முன்னாடி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா, தயவு செஞ்சு கேமராவை ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது, லைவாக போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம காவேரி அவங்க ஃப்ரெண்டு வந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த நியூஸ் வந்து வருது. அதை பார்த்ததுமே எங்கள் காவேரியோட ஃப்ரெண்டு வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம காவேரியோட ஃப்ரெண்டு உடனே டிவி ஆன் பண்ணி நியூஸை பாரு காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எதுக்காக என்ன நியூஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே டிவியை ஆன் பண்ணி நியூஸ் வைக்கிறாங்க. அந்த நியூஸில் வந்து ப்ரெஸ்காரங்க முன்னாடி நம்ம விஜய், வெண்ணிலா அவங்க மாமா என்னெல்லாம் பேசுனாங்களோ எல்லாத்தையுமே போடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரியோ ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எங்கள் காவேரிக்குமே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம விஜய் மேலே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, விஜய் கூட வாழணுன்னு தான் நம்ம காவேரிக்குமே ஆசை. ஆனால் இங்கே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து உடனே நம்ம பாட்டி மறந்துட்டு, காவேரி என்னடி இது, என்னடி நடந்துக்கிட்டு இருக்காங்க, வெண்ணிலாவுக்கும் உன் புருஷனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சா, அந்த பொண்ணு தான் சொல்லுது என் கழுத்தில் விஜய் தாலி கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு, என்னடி இது புது கூத்தா இருக்குது, என் காவேரி வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணுமா, கடவுளே என் பிள்ளை இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான், அதனால தான் எனக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து ரொம்பவே புலம்புறாங்க. சாரதாவுக்கு மனசு கஷ்டம், பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. எங்கள் கங்காவுமே பயங்கர அதிர்ச்சி. உடனே கங்கா இருந்துட்டு, காவேரி என்னடி இது, வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சா, இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அக்கா அங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கா, கண்டிப்பாக இதெல்லாம் உண்மையாகவே இருக்காது, இது வெண்ணிலாவோட வேலையாக தான் இருக்கும், வெண்ணிலா வந்து எப்படியாவது விஜயை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இது பொய்யாக தான் இருக்கும், என்கிட்ட அவர் நிறைய டைம் சொல்லியிருக்காரு, வெண்ணிலாவும் நானும் உயிருக்குற லவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தாலி கட்டினதா ஒரு டைம் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை, அவங்க 2 பேருக்கும் கல்யாணமெல்லாம் நடக்கவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. பாட்டிமா இருந்துட்டு, என்னடி காவேரி, ஊர் முன்னாடி இப்போ ஊருக்கே பரவிட்டு இருக்கும் அந்த நியூஸு, இதை பார்த்துமே நீ அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை பேசிக்கிட்டு இருக்க, உனக்கே தெரியாமல் கல்யாணம் நடந்திருந்தாலும் நடந்திருக்கும், அதே அவன் உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா சொல்கிறாங்க. எங்கள் காவேரி வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம், அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி இதுக்கப்புறமும் அந்த விஜய் பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசின அவ்வளோதான், நீ அவன் கூட போயிட்டு அந்த வீட்டில் அடிமை மாதிரியும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாழ்கிறதுக்கு நீ நம்ம வீட்லேயே இருக்கலாம், இத்தனை நாள் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன் வாழ்க்கையில் எல்லா முடிவும் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போது நான் கண்டிப்பாக சொல்ல போகிறது கிடையாது, நீயா அந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாலுமே நான் உன்னை விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக கோவப்படுறாங்க. அம்மா அது வந்தும்மா நான் சொல்கிறது கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னென்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம சாரதா வந்து ஏற்றுக்கிறதில்ல, கம்முன்னு வெளியே போயிடுறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நேரில் போய் பார்ப்போம். உடனே போயிட்டு இங்கே ப்ரெஸ்காரங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த நிமிஷம் இங்கே நம்ம காவேரி போயிடுறாங்க. ப்ரெஸ்காரங்க முன்னாடி சொல்கிறாங்க, வெண்ணிலா சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, வெண்ணிலாவும் விஜயும் லவ் பண்ணது உண்மை தான், ஆனால் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலை, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சதுமே எப்படியாவது எங்கள் 2 பேரையும் பிரித்து விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா போட்ட திட்டம் தான் இது, வெண்ணிலாவுக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை, இதை நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்காக அவங்களால என்ன பேச முடியுமோ அவ்வளோவும் பேசுகிறாங்க. எங்கள் தாத்தாவும் பாட்டியுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த வெண்ணிலா என்னெல்லாம் கூத்து பண்ணுறா பாருங்களேன், இப்போ விஜயோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது, விஜயை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாளா இந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு காவேரி கூட சண்டைக்கு வராங்க. உனக்கு என்ன தெரியும், நானும் விஜயும் லவ் பண்ணுறப்ப நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நீ தான்
ஒன்றும் தெரியாமல் இருக்க, ஒழுங்கா அந்த சைடு போ. இதுக்கப்புறம் விஜயை பற்றி என்கிட்ட வந்து பேசினா அவ்வளோதான். விஜய் எனக்கு மட்டும்தான். நீ இப்போ வந்தவ, நான் அவரை 4-5 வருஷமாக உயிருக்குயிராக லவ் பண்ணவ. அது எப்படி சாதாரணமாக நான் விஜயை விட்டுட்டு போயிடுவேனா? அப்படியெல்லாம் என்னால் போகவே முடியாது. இங்கே பார், ஒழுங்கு மரியாதை விஜயை விட்டுட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போ. அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணவ தானே நீ. ஒரு டிவோர்ஸை கொடுத்துட்டு நீ போய்கிட்டே இரு. நானும் விஜய் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. வெண்ணிலா, என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுதா? இந்த ஜென்மத்தில் இல்லை, 7 ஜென்மத்துக்கும் காவேரி மட்டும்தான் என் பொண்டாட்டி. அவள் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிருக்கா பார்த்தியா? உன்னை பற்றி எந்த அளவுக்கு நான் அவகிட்ட சொல்லியிருந்தா இப்போ என் மேலே நம்பிக்கையாக பேசுவா. உன்னை லவ் பண்ண விஷயத்தவே, உன்னை எப்படியெல்லாம் லவ் பண்ண அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நான் காவேரி கிட்ட சொன்னேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருந்தா அந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேனா நான்? எங்கள் பார் வெண்ணிலா, தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணாமல் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வெண்ணிலா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் தான் எனக்கு, உங்களை தவிர நான் வேறு யாருமே மனசில் கூட நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, வெண்ணிலா நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீயும் விஜயும் லவ் பண்ணீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ வந்து இப்போது பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. விஜய்க்கு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா கூட நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நியாயம் இருக்குது. எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்துச்சு. தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா கோவத்தில் எங்கள் காவேரி பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. வயிற்றில் போயிட்டு இடிச்சுக்குது. ஐயோ, குழந்தைக்கு ஏதாவது ஆகிட்ருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க காவேரி. நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிட்ருக்கோம், நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொன்னதுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜய். உடனே காவேரி கிட்ட, என்ன காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? உன் வயிற்றில் குழந்தை இருக்கா? நமக்கு குழந்தை பிறக்க போகுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, என்னை வெண்ணிலா இப்போ பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. ஏதாவது ஒன்று ஆகிட்ருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த விஷயத்த நான் உங்ககிட்டயே ஏற்கனவே சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் குழந்தைய வச்சு சிம்பத்திக் பண்ணியெல்லாம் நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் அப்படின்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால தான் வெண்ணிலா விஷயத்தில் நீங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம், வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் இப்போது என் குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. காவேரி, உனக்கு ஒன்றும் ஆகாது காவேரி. வெண்ணிலா, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரியோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் வெண்ணிலாவை அடித்து வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.